முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 150 கிராம் அளவுக்கு முட்டைக்கோஸை இது போல் நல்ல நீளமாக வெட்டி எடுத்திருக்கேன். அதே போல் வெங்காயம், பெரிய வெங்காயத்தையும் நீளமாக வெட்டி எடுத்திருக்கேன். ரெண்டும் ஒரே அளவு, சம அளவு எடுத்துக்கணும். இப்போ இதுக்கெல்லாம் இது சேர்க்கலாம், மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்துடலாம். ஒரு 100 கிராம் 150 கிராம் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிட்டால் போதும். அதுக்கப்புறமா பச்சரிசி மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன், ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு, அடுத்து மல்லித்தழை, கருவேப்பிலை, அடுத்து உப்பு எல்லாத்தையும் கலந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி எந்தளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா வெங்காயம்லாம் ஈரப்பதமாக இருக்கும் இல்லையா, அதனால் தண்ணி நம்ம சேர்த்துடக்கூடாது. அதுக்கப்புறமா நல்லா கலந்ததுக்கப்புறமா தண்ணி எப்படி தேவைப்படுதுன்னு பார்த்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நல்ல மாவு பிசைஞ்சாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்பையும் மாவு போட்டுட்டோம்னாலும் அந்த மாவோட டேஸ்ட்டு தான் இருக்கும், இந்த முட்டைக்கோசு வெங்காயத்தோட ஃப்ளேவர் இருக்காது. அதனால் மாவு இந்த அளவுக்கு தான் இருக்கும். நம்ம பக்கோடாலாம் செய்வோம் பார்த்திங்களா, அந்த பக்குவத்துக்கு இருக்கணும். இப்போ உங்களுக்கு இதை பக்கோடாவாக போடணும்னாலும் போட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி போண்டா மாதிரியும் போட்டு எடுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி தட்டையாக பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வடை போல் கூட பொரிச்சு எடுக்கலாம். ரொம்ப மொறுமொறுன்னு கிடைக்கும் இல்லையா, அந்த வடை போடுறத விட இந்த மாதிரி பக்கோடாவாக போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், எவ்வளோ சூப்பர் கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. நல்லா ஈவினிங் டைமில் இந்த மாதிரி சட்டுன்னு ஒரு ஸ்நாக்கு ஆனியன் பக்கோடா செய்வோம், கூட கொஞ்சம் முட்டைக்கோசையும் போட்டு செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் இல்லையா. மொறுன்னு மைக்கில் கேட்குன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு சூப்பராக மொறுன்னு இருக்கும். எப்பயுமே நம்ம வெங்காய பக்கோடா செய்வோம், அது கூட கொஞ்சம் முட்டைக்கோசையும் சேர்த்து போட்டு செஞ்சோம்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். காய்கறி பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அதனால் இது கூட சேர்த்து போட்டு கொடுத்தோம்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. முட்டைக்கோஸ் மட்டும் இல்லை, உருளைக்கிழங்கு போடலாம். உங்களுக்கு வேறு என்ன காய் பிடிக்குதோ அந்த காயெல்லாம் இது கூட போட்டு கூட வெஜிடபிள் பக்கோடாவை கூட நீங்கள் செய்யலாம், அது உங்கள் விருப்பம்தான். ஆனால் சேர்த்த மசாலாவோட அளவுகளும் மாவோட அளவும் கரெக்டாக இதே அளவில் சேர்த்துக்கோங்க. காய் உங்கள் இஷ்டப்படி நீங்கள் எது வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல் முட்டைக்கோஸ் வேக வைக்கிறது பார்த்திங்கன்னா கருகக்கூடாது. முட்டைக்கோஸ் ரொம்ப கருகிருச்சு அப்படின்னா அந்த பக்கோடா கசக்கும். அதனால் கருக விடாமல் நீங்கள் எடுக்கணும். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.